கம்போங் சுங்காய் பாரு நிலம் ஒருபோதும் மலாய் விவசாய குடியேற்றத்தின் அல்லது மலாய் ரிசர்வ் நிலமாக அறிவிக்கப்படவில்லை என்று பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். கூட்டரசு பிரதேச நிலம் சுரங்க அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் கில்லான் ஆற்றில் வெள்ளத்தை குறைப்பதற்காக ஸ்லாங்கூர் அரசாங்கத்தால் 1967 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆற்று சீரமைப்பு திட்டத்தினால் இந்த கிராமம் உருவானது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் சுமார் 16 ஏக்கர் புதிய நிலம் உருவாக்கப்பட்டது. இதுவே பின்னர் கம்போங் சுங்காய் பாரு என்று அறியப்பட்டது. மலாய் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்காக ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டுக் கழகம் PKNS ஆல் இது உருவாக்கப்பட்டாலும் 219.91 ஏக்கர் மலாய் விவசாய குடியேற்ற மாஸ் நிலத்துடன் இதற்கான அதிகாரப்பூர்வ பதிவுகள் எதுவும் இல்லை என்று ஜலிஹா உறுதிப்படுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.